வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். வெங்கி அட்லூருடைய இயக்கத்துல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் லக்கி பாஸ்கர். இதுக்கு முன்னாடி இவரை பத்தி சொல்லணும்னா வாத்தி அப்படின்ற திரைப்படத்தை தெலுங்குல எடுத்து தமிழ்லயும் அந்த படத்தை ஹிட் கொடுத்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுல இருக்கிற பாட்டும் சரி, தனுஷோடைய ஆக்டிங்கும் சரி சூப்பரா இருக்கும். சரி, இதற்கு அடுத்தபடியா ஒரு சூப்பர் படம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே துல்கர் சல்மானை வச்சு லக்கி பாஸ்கர் அப்படின்ற படத்தை ரீசெண்டா எடுத்து அதுவும் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை கொடுத்த ஒரு திரைப்படமா பார்க்கப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்ததா இவர் என்ன பிளான் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா சூர்யாவோட இணைய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஆக்சுவலி அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம சூரியனை போட்ட திரைப்படத்துக்கு அப்புறமா சூர்யாவை இதுக்கப்புறமா எப்படிப்பா இப்படி பார்க்க போறோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல, அப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காகவே ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காரு போல. அதுதான் இப்போ உருவாகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. உருவாகிட்டு இருக்குன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கு. அதாவது 760cc அப்படின்ற தலைப்புல ஒரு படம் எடுக்க போறதா சொல்றாங்க. அந்த படம் நம்ம முதல்ல இன்ஜின் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத மையமா எடுக்கப்படுற திரைப்படமாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜின் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இப்போ நம்ம ஓட்டக்கூடிய எந்த வாகனங்களும் இருக்காது, நிறைய மிஷின்ஸ் இருக்காது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இன்ஜினோடைய வேல்யூ என்ன அப்படின்றத இந்த திரைப்படம் வாயிலாக தெரிய வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல்ல எப்படி இன்ஜின் உருவாக்கப்பட்டது அப்படின்ற கதையில் கதாநாயகனா சூர்யாவை களத்தில் இறக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களாம். நான் சூர்யா இப்போ வாடிவாசல் படத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு. ஏன்னா இப்போ தானே மறுபடியும் டேக் ஆஃப் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது பரவாயில்ல, இருந்தாலும் இந்த படத்தில் நாங்கள் எதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஜாயின் இருக்கிறதா சொல்கிறாங்க. பிரேம்குமாரோடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி, த்ரிஷா மற்றும் பலருடைய நடிப்பில் 96 அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இதெல்லவாப்பா காதல் அப்படின்ற மாதிரி எல்லாரோடையும் கனெக்ட் பண்ண ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறமா கார்த்தியோடைய 27வது திரைப்படமான மெய்யழகன் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்தில் அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்க 96 அப்படின்னு கேட்டால் பார்ட் 2 எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது ரெண்டு காதல் சம்மந்தப்பட்டது இல்லைங்க, ரெண்டு ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. ஃபேமிலி ஸ்டோரியாக நடக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இன்னும் அதில் என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியும் அப்படின்றத ஃப்ளேவராக இன்புட். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே என்னப்பா 96 ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இருக்காது போல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு போல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அதாவது ஏதாவது ஒரு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது மெருகேற்றணும் அப்படின்றதுக்காகவே வேலைகள் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கிறதாகவும், சிங்கப்பூர் மலேசியாவில் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இப்படி சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த 96 பார்ட் 2 உடைய அப்டேட்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸ்ருதி ஹாசனுக்கு எப்படி தமிழ் சினிமாவில் வேல்யூ இருக்கோ அதே மாதிரி தெலுங்கு சினிமாலையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் அங்கேயும் ஸ்ருதி ஹாசனுக்கு எகிரிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வரிசையில் அதிபியோடைய அடுத்த படமான டாக்வைட் அப்படின்ற திரைப்படத்தில் இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க. ஆனால் சட்டுன்னு அவங்க வெளியே வந்துட்டதாகவும் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஏன்னு கேட்கும்போது டேட்ஸ் கொஞ்சம் தள்ளி போகுது, ப்ரொமோ ஷூட் வைக்கிறாங்க, ஆனால் வைக்கல, அதனால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. எனக்கு டேட்ஸ் இருந்துச்சு, அதனால தான் ஸ்ருதி ஹாசன் வெளியே வந்துட்டதா சொன்னாங்க. ஆனால் இப்போ ஸ்ருதி ஹாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் கதாநாயகனுடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்குது, அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னப்பா இது புதுவித கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இப்படியெல்லாம் உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருந்ததுனால தான் ஸ்ருதி ஹாசனுக்கு பிடிக்காமல் அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இதுக்கு பதிலாக வேறு யாரை நடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா மிர்னால் தக்கூர், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த மாதிரி இப்போ ஹாய் நானா படத்துலலாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களை தூக்கி உள்ளே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம். அதனால் ஸ்ருதி ஹாசனுக்கு பதிலாக இப்போ இவங்க ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க. தெலுங்குலையும் நல்ல மார்க்கெட் இருக்கக்கூடிய நடிகையை சட்டுன்னு ஒரு படத்தில் வந்து தூக்குனதுக்கு அப்புறமா அது எவ்வளோ பெரிய சென்சேஷன் ஆகும். அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் பிளாஸ்டிங் நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன டீம் தரப்புலேருந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். விடுதலை 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 அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் முழுக்க அதுலேயே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு வழியாக விடுதலை 2 வந்துருச்சு. விடுதலை 3 எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அட கொஞ்சம் இருங்க, இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அதோட பிளான்லேயே எல்லாமே இருக்காங்க போல. ஏன்னா இதோட போதும், நிறுத்திக்கலாம், இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது போல. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த கட்டம் நடவடிக்கை எப்படி இருக்க போகுது வெற்றிமாறனுக்கு அப்படின்னு பார்த்தா, வாடிவாசல் படம் ரொம்ப நாளாக அது அப்படியே உள்ளே இருக்கு, எப்போ திறந்து விட போறீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி திறந்துட வேண்டியதா, அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இப்போ அந்த படத்துடைய வேலைகள்லாம் கொஞ்சம் தீவிரம் காட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இல்லாமல் அடுத்தபடியாக கார்த்தியை வச்சு ஒரு திரைப்படம் இயக்க போகிறதாவும் பிளான் ஓடிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே பயம் என்னென்னா கார்த்தியோட படமும் சூர்யாவோட படமும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுமா, இல்லை ரிலீஸ் டேட்டில் ஏதாவது கன்ஃபியூஷன் வச்சுருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு ரொம்ப தெளிவான விளக்கமாக அப்படிலாம் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ரெண்டு பேருக்கு எந்த கிளாஷும் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, இது கூட ஓகே தான். ஆனால் இப்போ அடுத்தபடியாக சூர்யா வச்சு எடுக்கக்கூடிய இந்த வாடிவாசல் திரைப்படத்துக்காக வேலைகள் ரொம்ப தீவிரமானதுனால கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்காங்களாம். ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு படம் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் வெற்றிமாறனும் இப்போ வழக்கமாக வச்சிருக்காரு. ஸோ அடுத்ததாக அவர் என்ன பண்ண போகிறாரு, அடுத்த படத்துடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது, இல்லை இந்த வாடிவாசல் படத்துடைய அப்டேட்டு என்னென்ன மாதிரிலாம் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெயிட் பண்ணணும். இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.